எதிலும் விட்டு கொடுக்கும் மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்திலே உச்சமடைகிறார். உங்கள் ராசியிலே லாப விரையாதிபதி அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று அந்த சனி பகவானை பார்ப்பதனாலே விரயத்தின் தன்மை குறைந்து லாபத்தின் தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மையாக இந்த ஆண்டு அமைகிறது. ரெண்டாவது, உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருப்பதும், அந்த ராகு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய தொடர்பை பெற்றிருப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளி, மனைவி மூலியமாக மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக அம்மன் வருவதால் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும். உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அருகாமையிலே பாருங்கள், ஒரு விநாயகர் நீரோடை, அந்த நீரோடைக்கு பக்கத்திலே ஒரு விநாயகர் கோயில் அல்லது ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்வது என்பது மிக அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைகிறது. ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அமர்கிறது. அப்போ 10ஆம் இடம் என்பது கர்மம். அந்த கர்மாதிபதி உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதனால இதுவரை தடைபட்டு வந்த சில நாள், ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை எழுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் இந்த நாளில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை மிக அற்புதமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைவதில் எந்த ஐயமும் இல்லை.